நேற்று உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது ஈடிக்கு நாங்க பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையில ஹீரோ யாரு? ஆகாஷும் பிரம்மாசும். அந்த ஆகாஷ் பாகிஸ்தானை அதகலப்படுத்தியது. இப்போ ஒரு ஆகாஷ் வந்திருக்காரு அறிவாலயத்தை அதகலப்படுத்த. அதனால ஒன்னும் கவலை இல்லை. உச்ச நீதிமன்றமும் வெக்கேஷனுக்கு அப்புறம் அவங்க விசாரணை முடிக்கிற வரை இடைக்கால தடை. அதை நினைச்சுக்கிட்டு உதயநிதி மாதிரி இருக்கிறாள் ரொம்ப ஆடப்படாது, கொஞ்சம் அடக்கி பேசுங்க, இல்லைன்னா வேலை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த கல்வி நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எங்க கொடுக்கல? சரி, திராவிட முன்னேற்ற கழகம்னாலே பொய், புரட்டு, உருட்டு, இதுதான். அதாவது பித்தலாட்டத்துக்கு பேர் போனது திமுக. நீங்க கல்விக்கு 20 ஹெட்ஸ்ல மத்திய அரசாங்கம் நிதி உதவி கொடுத்தது. அந்த 20 ஹெட்ஸ்ல 1 PM ஸ்ரீ திட்டம். நீங்க சிவதாஸ் மீனா அவர்கள் முதன்மை செயலாளரா இருந்த பொழுது அவர் ரிட்டர்ன்ல கமிட் பண்ணியிருக்காரு. அந்த கடிதத்தை ஊடக நண்பர்கள் கொஞ்சம் நீங்க இன்னைக்கு சாயந்தரம் இந்த விவாதத்துல கொஞ்சம் இதை சேர்த்துக்கணும்னு கேக்குறேன்னா, அதுல அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? கைண்ட்லி ரிலீஸ் தி 3rd and 4th installment. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கை நீட்டி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டேன்னு முரண்டு பிடிச்சா கல்விக்கான நிதி நிறுத்தப்படவில்லை. 20 ஹெட்ஸ்ல 19 ஹெட்ஸுக்கானது வந்து கொண்டே இருக்கு. இந்த ஒரு ஹெட்டுக்கான கண்டிஷன்ஸை நீங்க பூர்த்தி பண்ணல. அதனால அதை வச்சுக்கிட்டு முதலமைச்சரே போய் பேசுறது மன்றத்துல. அதுவும் நீங்க நேற்று பாத்தீங்கன்னா அவர் ஏன் இப்படி பேசினாருன்னு தெரியல. ஏதோ 7 நிமிஷம் பேசிட்டார் தமிழ்லங்கிறாங்க. சரி, அவர் சொல்றாரு தென்னிந்திய நதிகளை இணைப்பதற்கான திட்டத்துக்கு சென்டர் நிதி கொடுக்கணும், அதுல ஆங்கிலத்துல பேர் வைக்கணும். எதுக்காக? இன்னமும் 1944 தான் உங்க மூல கட்சி திராவிட கழகம் மாநாட்டுல போட்டீங்க, வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாது சென்னை ஆளணும்னு. இன்னமும் வெக்கம் கெட்ட ஆங்கிலத்துக்கு எதுக்காக குடிப்பிடிக்கிறீங்க? அதனால தயவு பண்ணி இந்த மொழி பிரச்சனை எல்லாம் கிளப்பி உருட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்குங்கன்னு முதல்வர். இடி ரைடு உள்ளிட்ட ரைடுக்கு பயந்துதான் இப்ப கூட்டணி அதிமுக பிஜேபி கூட வச்சது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாருங்க, எல்லாரும் பேசுறதுக்கும் ராஜா பதில் சொல்ல முடியுமா? அதனால அவரவர் உதயநிதியோ உளறல் நிதியோ அது இருக்கட்டும், நடக்கட்டும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.